எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக் வந்தது. ஹார்ட் அட்டாக் வரும்போது நாங்கள் ஒரு ஆஸ்பத்திரி கொண்டு போனோம் காரைக்குடியில். அவங்க பார்த்துட்டு எனக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆஞ்சியோ பண்ணணும் அப்படின்ட்டாங்க. அப்போ ஆஞ்சியோ பண்ண சொல்லும்போது வேறு என்னுடைய ஒரு அங்கே உள்ள டாக்டர் சொன்னாங்க, இங்கே ஆஞ்சியோ பண்ணுறத விட நீங்கள் மதுரைக்கு போயிருங்க, அதான் பெட்ரு அப்படின்னு சொன்னாங்க. மதுரைக்கு போனோம். நைட்டு 12 மணிக்கு மதுரையில் போனோன்னு அவங்க சொன்னாங்க. மதுரையில் பார்த்துட்டு அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ணி அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நாளைக்கு தான் ஹார்ட்டில் என்ன இருக்குங்கிறத ஆஞ்சியோ பண்ணி பார்த்துட்டு தான் அவங்க சொல்ல முடியும் அப்படின்னாங்க. அப்போ ஒரு நைட்டு ரூமில் வச்சுருந்தேன், ஐசி ரூமில். அடுத்த நாள் மத்தியானம் 3 மணிக்கு மேலே என்னை ஆஞ்சியோ பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் ஆஞ்சியோ பண்ணணும். ஆஞ்சியோ பண்ண பிற்பாடு சொன்னாங்க, உங்களுக்கு வந்து அடப்பு இருக்குது, 2 அடப்பு சரி பண்ணிட்டோம், நான் ஒரு அடப்பை சரி பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. இதுக்கு நீங்கள் மாத்திரை எடுத்துக்கல அப்படின்னா சுகர் இருக்குது, சுகரை குறைச்சிட்டு வந்தால் உங்களுக்கு வந்து பைபாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டாங்க. நான் என்னப்பா எப்படி சொல்கிறாங்களே, பைபாஸ் பண்ணணுங்கிறாங்களே. அப்போ என்னுடைய கூப்பிட்டு வந்தேன் என் மயங்கள்லாம் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி பார்த்துக்குருவோம், இப்போ தச்சம் மருந்து எடுப்போம் அப்படின்னு. நான் ஒரு 3 மாதம் வீட்டில் தான் இருந்தேன். இடையில மருந்து எடுத்துக்கல. அவங்க டாக்டர் கொடுத்த மருந்து ஹார்ட்டுக்குள்ளே மருந்து, சுகருக்குள்ளே மருந்து தான் கொடுத்தாங்க. அது ஹார்ட்டுக்குள்ளே 1 மாதத்துக்கு கொடுத்தாங்க, 1 மாதத்துக்கு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி என்னால் என் மைண்ட்டை சொன்னேன், என்னால் என்னப்பா 3 மாதம் ஆகி டாக்டர்கிட்ட கூட்டி போல நார்மல் ஆகிடுச்சு, ஆனால் எனக்கு தலை சுற்று இருக்குது, இன்னும் என்னால் நடக்க முடியல ஒழுங்கா, அது என்னங்கிறதுனா. அப்போ தான் என் மகன் சொன்னான், வாங்க சென்னையில் எனக்கு டாக்டர் பழக்கிறதுக்கு நான் அவங்களுடைய யூடியூப்பில் எப்போதும் பார்ப்பேன், 8 வருஷம் 7 வருஷம் பார்த்துட்ருக்கேன், அவங்கள்ட்ட போய் பார்ப்பேன், கடைசியாக முயற்சி பண்ணுவேன் அப்படிங்கிற. சரி அவங்கள்ட்ட பார்த்த ஒருபாடு இப்போ எனக்கு நல்லா பேசுகிறேன், நல்லா நடக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை. வந்து 8 நாள் தான், 8 நாளைக்குள்ளே எனக்கு இந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாகிடுச்சு எனக்கு. ஆனால் இந்த டாக்டர் வந்து நான் வந்து நினைக்கல இந்த அளவுக்கு எனக்கு சரியாகும் அப்படின்னு. ஏன்னா அந்த டாக்டரே சொன்னாங்க, மதுரையில் இவர் வந்து பைபாஸ் பண்ணால் 3 மாதத்தில் இறந்துருவார், 3 மாதத்தில் சொல்ல முடியாது கேரண்டி அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இப்படியாவது என் மயன் சொன்ன வச்சு வந்து இப்போ நல்லா இருக்கேன். ஆமாம். முன்னாடி என்னென்னலாம் கம்ப்ளைண்ட் இங்கே வரும்போது எனக்கு வந்து எவ்வளோ தூரம் நடக்க முடியாது சுத்தமாக. கேட்லேருந்து ஆஸ்பத்திரிக்கே என்னால் நடக்க முடியல. ரொம்ப இதுவாக ஊந்து தான் வந்தேன். வந்து அங்கே நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்கல, உங்கள்கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்குது சார். அப்புறம் வந்து இங்கே வந்து நீங்கள் பார்த்ததுல ரொம்ப தெளிவாக இருக்கும் எனக்கு. என்னால் வந்து நான் நினச்சி பார்க்க முடியல இந்த அளவுக்கு ஆகும் அப்படின்ட்டு. இவ்வளோ நேரம் பேச முடியுமா? தொடர்ச்சி பேச முடியுது. திகப்போதும் பேசும்போது அப்படி திகப்போதும். இப்போ விடாமல் பேசுகிறேன், விடாமல் நடக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லாமல். இப்போ எவ்வளோ நேரம் நடக்கிறீங்க? எவ்வளோ நேரம் நடக்க முடியுது இப்போ உங்களால்? இப்போவா? இப்போ 1 மணி நேரம் நடக்கலாம்ப்பா. அப்போலாம் 20 நிமிஷம் நடந்தால் என்னால் நடக்க முடியாது. இப்போ 1 மணி நேரம் நல்லா நடப்பேன், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கு. அதான். தலை சுத்து முன்னாடி எப்படி இருக்கும்? தலை சுத்து வந்து நடக்கையில் இந்த சாராயம் மாதிரி போதை வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ இல்லை. அந்த மாலிஷ் பண்ண இதை மசாஜ் பண்ணிட்டு வர்மா பண்ணிட்டு தலை சுத்து நின்று அந்த அளவுக்கு இல்லை தலை சுத்து. பரவாயில்லையா? ரொம்ப மாற்றம் வந்துருக்கு. பரவாயில்ல. எங்கன்னு வரீங்க? நாங்கள் வந்து காரைக்குடி பக்கம் தேவகோட்டை. உங்கள் பேர்? என் பேர் அல்போன்ஸ். ஆமாம். தேவகோட்டை பக்கத்தில் இந்த ராம்நகர் சொந்த ஊர். நான் இருக்கிறது ராம்நகர். சரி, மருந்து தொடர்ச்சியாக சாப்பிடுங்க. சரி.